இன்னைக்கு இந்த சர்க்கஸ் கும்பல் ஆட்சிக்கு வந்த பிறகு மற்ற அணிகளுடைய பணிகளை விட, மற்ற அணிகளுடைய தேவை விட இன்னைக்கு வழக்கறிஞருடைய பணி மிக மிக அவசியமாக, முக்கியமானதாக கருதப்படுகிறது. இன்னைக்கு தூங்கி எந்திரிச்சா யாரை கைது பண்ணலான்னு கிட்டத்தட்ட ஒரு டைம் டேபிள் போட்டு, ஷெட்யூல் போட்டு இன்னைக்கு இந்த அரசு கைது நடவடிக்கைகளை எடுத்து வருது. முடிவு இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் அதை கொடுத்துருக்கிறாங்க, அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இன்னைக்கு இந்த சர்க்கஸ் கும்பல் ஆட்சிக்கு வந்த பிறகு மற்ற அணிகளுடைய பணிகளை விட, மற்ற அணிகளுடைய தேவை விட இன்னைக்கு வழக்கறிஞருடைய பணி மிக மிக அவசியமாக, முக்கியமானதாக கருதப்படுகிறது. கடந்த 100 நாட்களில் யார் ரொம்ப பிஸியாக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வழக்கறிஞர்கள். நீங்கள் தான் ரொம்ப ரொம்ப பிஸியாக இருக்கீங்க. ஏன் பிஸியாக இருக்கீங்கன்னு உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். நின்னா கைது, நடந்தா கைது, பேசுனா கைது, சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் போட்டா கைது அப்படின்னு ஒரு மோசமான பாசிச அரசாக இன்றைக்கு இந்த அரசாங்கம் செயல்பட்டு வருகிறது. அந்த அளவுக்கு இந்த அரசுக்கு இன்செக்யூரிட்டி ரொம்ப அதிகம். இன்னைக்கு தூங்கி எந்திரிச்சா யாரை கைது பண்ணலான்னு கிட்டத்தட்ட ஒரு டைம் டேபிள் போட்டு, ஷெட்யூல் போட்டு இன்னைக்கு இந்த அரசு கைது நடவடிக்கைகளை எடுத்து வருது. 2 வாரத்துக்கு முன்பு 2ஆம் தேதி என்ன நடந்ததுன்னு நீங்களாம் மறந்துருக்க மாட்டீங்க. இந்த அரசு என்னையும் கைது செய்ய முயற்சி பண்ணாங்க. எதற்காக கைது? டெல்டாவில் விவசாயிகளுக்கு ஆதரவாக நம்முடைய தலைவர் சொன்னதன் பேரில் தஞ்சாவூரில் போய் ஒரு போராட்டத்தில் கலந்து கொண்டு பேசினேன். கிட்டத்தட்ட 22 நிமிஷம் பேசியிருக்கிறேன். நான் கூட நான் பேசுறதை வச்சு தான் ஏதோ கைது செய்ய வந்திருக்கிறாங்கன்னு நினைச்சேன். அன்னைக்கு காலைல 8 மணிக்கு காவல்துறை என்னுடைய வீட்டுக்கு வந்தாங்க. அப்போ நான் பேப்பர் படிச்சுட்டு இருந்தேன், தொலைக்காட்சி பார்த்துட்டு இருந்தேன். என்னுடைய உதவியாளர் வந்து சொன்னார், இந்த மாதிரி தஞ்சாவூர்லேருந்து வந்திருக்கிறாங்க போலீஸு. நான் போய் முடிப்பட்டேன், சரி கைது பண்ண வந்திருக்கிறாங்க. நான் உடனே யோசிச்சு பார்த்தேன், நேற்று என்னெல்லாம் பேசினேன். டம்மி முதலமைச்சர்னு சொன்னேன். அதை ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கு எந்த ரியாக்ஷனும் இல்லை. கேடு கெட்ட அரசு அமைஞ்சிருக்கு, ஒரு வெக்கங்கெட்ட அரசு அமைஞ்சிருக்கு, இதெல்லாம் சொன்னேன். இதற்கெல்லாம் எந்த ரியாக்ஷனும் இல்லை. இதுக்கு தான் கைது பண்ண வந்திருக்காங்கன்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். என்ன சொன்னேன், இது என்ன அப்படி பேசிட்டேன்? டம்மி முதலமைச்சர், வெக்கங்கெட்ட அரசு, கேடு கெட்ட அரசு, எதற்கும் துப்பு இல்லை, தைரியம் இல்லை, விவசாயிகளை இப்படி நடு ரோட்டில் விட்டுட்டீங்க. வேற எதுவுமே நான் சொல்லலை. காவேரியில் தண்ணி வரணும்னு சொன்னேன். இது எனக்கு தோணவே இல்லை. நானே வெளியில் போய் காவல்துறை அதிகாரி நின்று இருந்தாங்க, வீட்டுக்குள்ளேயே வந்துட்டாங்க. எதுக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்டேன். ஐயா நேற்று நீங்கள் தஞ்சாவூரில் பேசியிருக்கீங்க. ஆமாம் பேசுனேன், அதுக்கு என்னன்னா அது விஷயமா கைது பண்ண வந்திருக்கோம். காலைல 8:15 இருக்கும். சொன்ன வெயிட் பண்ணுங்க, இப்போதான் எந்திரிச்சிருக்கிறேன். என்னுடைய வழக்கறிஞர்கள் சொல்லு அனுப்பணும், தலைவர்கிட்ட சொல்லணும். வழக்கறிஞர்கள் வந்தோடனே நான் வந்து உங்களை சந்திக்கிறேன், வெளில வெயிட் பண்ணுங்க அப்படின்னாங்க. ஐயா புரிஞ்சுக்கோங்க அப்படின்னாங்க. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ளே போயிட்டேன். அதன் பிறகு நான் முதல்ல ஃபோன் பண்ணது நம்முடைய வழக்கறிஞர்கள் அன்னைக்கு தான் ஃபோன் பண்ணேன். வழக்கறிஞர்களுடைய கழக நிர்வாகிகள், வழக்கறிஞர்கள் வந்தால் தான் நான் கைதாவேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி உடனே நம்முடைய வழக்கறிஞர்கள்லாம் ஒரு 9:30 மணி 9:45 மணிக்கெல்லாம் வந்துட்டாங்க. தலைவர் அவர்கள் எனக்கு ஃபோன் பண்ணி, கைதாகாத 10:30 மணி வரைக்கும் வெயிட் பண்ண வையே, கொஞ்ச நேரம் அவங்ககிட்ட பேசு, கொஞ்ச நேரம் உட்கார வையே அப்படி நான் சொன்னேன். நான் வழக்கறிஞர்லாம் வந்துட்டாங்க, இது கைது பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது, நான் அப்படி ஒன்றும் பேசலை, என்ன நடக்குதோ பார்த்துக்கலாம் அப்படின்னு. தலைவர் சொல்லிட்டாங்க, இவர் என்ஆர் இளங்கோவனும் திரு வில்சன் அவர்களும் வருவாங்க, அவங்ககிட்ட பேசிட்டு அதன் பிறகு என்ன முடிவுனாலும் எடுத்துக்கோ அப்படின்னா, நான் இதற்கெல்லாம் பயப்பட போகிறதில்ல, கைது பண்ணட்டும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். மின்னல் வேகத்தில்
சென்னை உயர்நீதிமன்றத்தில் நம்முடைய வழக்கறிஞர்கள் அந்த சட்ட போராட்டத்தை நீங்கள் உடனடியாக ஆரம்பிச்சிங்க. அப்போ கூட கைதாகி வண்டியில் ஏறும்போது பத்திரிகையாளர்லாம் கேட்டாங்க, இந்த கைதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவங்க நினச்சிக்கிட்டாங்க இது பழி வாங்கும் போக்கு, நான் சும்மா ஓட மாட்டேன் அப்படி. நான் சொன்னேன், சிரிச்சுக்கிட்டே சொன்னேன், இது மிகப்பெரிய ஒரு காமெடி, மிகப்பெரிய நகைச்சுவையை இந்த அரசு நடத்தியிருக்கு. இல்லை சட்டமன்றம் கூட போகுது, 5ஆம் தேதியிலேருந்து சட்டமன்றம், உங்களை பேசுறதுக்கு நீங்கள் வர்றதுக்கு தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்களா? நான் சொன்னேன், அந்த அளவுக்கு இவங்களுக்கெல்லாம் மூளை கிடையாது. அப்படியே நாங்கள் கேள்வி கேட்டாலும் அவங்க அப்படியே பதில் சொல்லி கிழிச்சிட்டாங்க. யாரு அமைச்சர்னு யாருக்குமே தெரியாதுங்க, யாரு சட்டமன்ற உறுப்பினர் இப்போ வரைக்கும் யாருக்குமே தெரியாது. ஏன்னா வேற ஒரு துறைக்கு நம்ம பதில் கேட்டோம்னா வேற ஒரு துறை அமைச்சர் பதில் சொல்றாரு. ஒரு படத்துல வரும்ல, நாம ஒரு கேள்வி கேட்டா நம்மளே ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு பதில் சொல்லுவான் பாருங்க அப்படிங்கிற மாதிரி